ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஹாரர் மூவி இதுதாங்க. நம்ம பட ஹீரோ ராம். இது அவருடைய எக்ஸ் லவ்வர் மேகலாவும் ராமும் சீரியஸாக தான் காதலிச்சாங்க. ஆனால் மேகலோடைய அப்பா ஜாதிய காரணம் காட்டி இவங்க காதலுக்கு நோ சொல்லிட்டாப்புல. மேகலாவை மீடியா ப்ரொடியூசரான ரவிவர்மாவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாப்புல. லவ் ஃபெயிலியரான ராம் இந்தியாவை விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிடுறாப்புல. ஃபாரினுக்கு போன ராம் கோஸ்ட்டையும் சோலையும் பற்றி ரிசர்ச் பண்ணுறாப்புல. அந்த ரிசர்ச்சினுடைய விளைவாக பெஸ்ட் கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற நேமையும் சம்பாத்தியம் பண்ணுறாப்புல. தான் கற்றுக்கிட்ட தான் கண்டுபிடிச்ச விஷயங்களை மாணவர்களுக்கு வகுப்பாகவும் எடுக்கிறாப்புல. அப்படி ஒரு நாள் கிளாஸ் எடுத்துக்க சொல்ல ராமுக்கு கேரளாவில் இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் தன்னுடைய எக்ஸ் லவருடைய நம்பர் அப்படிங்கிறதுனால ராம் அதை அவாய்ட் பண்ணுறாப்புல. அன்னைக்கு நைட்டே இன்னொரு நம்பர்லேருந்து கால் வருது. யாருன்னு அட்டன் பண்ணால் கேரளாவில் இருந்து ஒரு எஸ்ஏ பேசுகிறதாக சொன்னாப்புல. கேரளாவில் மர்மமான முறையில் 7 பேர் கொல்லப்பட்ட நியூஸை கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு அந்த எஸ்ஐ கேட்குறாப்புல. அதுக்கு நம்ம ஹீரோ ராம், இல்லை நான் இப்போ நியூஸ் பார்க்குறதே இல்லைன்னு சொல்லி பதில் சொல்கிறாப்புல. ஒரு ப்ரைவேட் சேனல் பிரம்மகிரி தீவில் லைவ் ஷோ ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண 6 பேரும் ப்ளஸ் அந்த ப்ரோக்ராமுடைய டேரக்டரும் ஒருவரும் கொடூரமான முறையில் இறந்துருக்காங்க. அந்த டேரக்டர் உங்கள் ஃப்ரெண்டு மேகலாவுடைய ஹஸ்பண்ட். கொலைகள் கொடூரமாக நடக்கப்பட்டிருந்தனால கொலையாளிகளை பற்றிய எந்த துப்பும் கிடைக்கல. நீங்கள் கொஞ்சம் வந்து எங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு எஸ்ஏ நம்ம ஹீரோ ராம்கிட்ட கேட்க, ராமும் எக்ஸ் லவ்வர் மேகலாவுடைய ஹஸ்பண்டும் இறந்துருக்காங்கன்னொன்னே நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபாரின்லேருந்து கேரளாவுக்கு வந்த நம்ம ஹீரோ ராம் நேராக தன்னுடைய எக்ஸ் காதலியான மேகலாவை மீட் பண்ணி ஆறுதல் கூறுறாப்புல. அப்போ அங்கே வந்த எஸ்ஐயும் அந்த ப்ரோக்ராமுடைய ஃபுல் வீடியோவும் கொடுத்துட்டு இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், எதாட்டும் க்ளூ கிடைக்கான்னு பாருங்கள், ஏதாட்டும் அமானுஷமாக எது நடந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி வீடியோ எல்லாத்தையும் கொடுக்காப்புல. ராம் கண்டினியூவாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அந்த லைவ் ப்ரோக்ராமுடைய தீம் என்ன அப்படின்னா 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களை இவங்க பயங்காட்டுவாங்க. யார் பயப்படாமல் கடைசி வரைக்கும் அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். பார்ட்டிசிபெண்ட்டை பயங்காட்ட வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றி சவுண்ட் எஃபெக்ட் செட் பண்ணி வச்சுருந்தாப்புல. சில உருவங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி டெக்னிக்கலையும் பயன்படுத்தி வச்சுருந்தாங்க. பகல்லாம் நார்மலாக தான் இருக்கும். டாஸ்க் அப்படிங்கிறது ராத்திரி தான் இருக்கும். பார்ட்டிசிபெண்ட் 2 டீமாக பிரிக்கப்பட்டிருந்தாங்க. மொதல் 3 நாளுமே சாதாரணமாக தான் போச்சு. 4வது நாள் டாஸ்க்காக ஒரு கீ மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. உங்கள் 2 குரூப்பில் யாரை கண்டுபிடிக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கான வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் வருது. அந்த குரூப்பில் உள்ள அருண் ஏற்கனவே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன டோர் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காப்புல. அப்போனா கண்டிப்பாக அந்த டோருக்குள்ளே தான் இவங்க மறைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி வேகமாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாப்புல. அந்த டோரை ஓப்பன் பண்ணனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.